தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் குறித்து ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடல்சார் ஆய்வு மையம். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் தற்போது கத்திரி வெயில் நேற்று தொடங்கிவிட்டது. இதற்கு முன்னரே பல்வேறு மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் மேலும் நீடிக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மறுபுறம் கடலில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதாவது திடீரென ராட்சத அலைகள் மேலே வருவதால் கடல்சார் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த கடல் மாற்றத்தை ஆய்வாளர்கள் கள்ளக்கடல் நிகழ்வு என்று கூறுகின்றார்கள். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறும் என்பதால் கேரளாவில் இதனை கள்ளக்கடல் நிகழ்வு என்று அழைக்கின்றார்கள். இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் சில நேரங்களில் எந்த குறிப்பும் எந்த எச்சரிக்கையும் இன்றி ஏற்படும் பலத்த காற்றின் விளைவே இப்படி கள்ளக்கடல் நிகழ்வு உருவாக காரணமாக இருக்கின்றது. பொதுவாக புயல், காற்றழுத்த தாழ்வு பகுதி போன்ற காலங்களில் மட்டுமே கடலின் அலைகள் சீற்றமாக இருக்கும். சில நேரங்களில் ஆழ்கடலில் பலத்த காற்று ஏற்படுத்தும் தாக்கமும் இதற்கு காரணமாக அமைந்துவிடும். அப்படியான நிகழ்வுதான் தற்போது இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டுள்ளது. எனவே நேற்றும் இன்றும் தமிழகத்தின் கடல்சார் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்பு, கடல் அலை சீற்றம் இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த கள்ளக்கடல் நிகழ்வின் போது கடல் நீர் கடற்கரையை தாண்டி உள்ளே வரும். பலர் சுனாமியுடன் இதனை ஒப்பிட்டு குழப்பிக் கொள்வார்கள். ஆனால் சுனாமி வேறு, கள்ளக்கடல் நிகழ்வு என்பது வேறு என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கை விடுக்கப்படும் போது கடலில் குளிக்கவோ விளையாடவோ கூடாது. மேலும் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடல் ஓரத்தில் அமைந்துள்ள தேங்காய்பட்டினம் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். இதற்கு கள்ளக்கடல் நிகழ்வுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாளை மாலை வரை தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று கடல்சார் ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துள்ளது. அதே போல தமிழகத்தில் கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையில் இன்று தொடங்கி அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகின்றது. எனவே இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.